உலகமெங்கும் உள்ள முருகர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் பல பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகமெங்கும் பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசம் பாலதேவராயர் சுவாமிகள் எழுதினது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த பாலதேவராயர் சாமிகள் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறது இன்றளவில் யாருக்குமே சரியான தகவல் தெரியாது. அவர் பிறந்த ஊரை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், அங்கிருந்து 5 கிலோமீட்டர் அரச்சலூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது மடவிலாகம் என்னும் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் தான் பாலதேவராயர் சுவாமிகள் அவதாரம் செய்தார். அவர் தீராத வயிற்று வலியின் காரணமாக திருச்செந்தூர் சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று போனபோது கந்த சஷ்டி திருவிழா நடந்து கொண்டிருந்ததுனால 6 நாளும் அவர் அங்கிருந்து திருவிழாவை முடிச்சுட்டு முருகப்பெருமான் அவருடைய கனவுல சென்று ஒவ்வொரு கவசத்திற்கும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு கவசம் எழுதுங்க, உங்களுடைய நோய் தீரும் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு. அதேபடி அவர் அந்த மடவிலாகத்திற்கு திரும்பி வந்து ஆருத்ர கபாலீஸ்வரர் மற்றும் பச்சோட்டு ஆவுடையார் திருத்தலக்கு தான் அந்த கவசத்தை அவர் எழுதுறாரு. அப்படி அவர் எழுதி முடிக்கும் போது சென்னிமலை வேலவன் சிரகிரி வேலவன் அவர் கனவுல தோன்றி இந்த கவசத்தை சென்னிமலையில் பாராயணம் செய்யுமாறு கூறுகிறார். அதே மாதிரியே அவர் சென்னிமலையில பாராயணம் செய்து முடிக்கிறார். இந்த பாலதேவராயர் சுவாமிகள் இங்கு பிறந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பூர்வீக இடம் இருக்குது. அதில் அவங்க வம்சாவளிகள் இப்போ வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவருடைய அத்தனை ஆதாரங்களும் சான்றிதழ்களும் சென்னிமலை திருத்தலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்னிமலை திருத்தலத்தில் போய் கும்பிடுறவங்க கேட்டீங்கனாலே எல்லா விஷயத்தையும் அங்கே சொல்லுவாங்க. பாலதேவராயர் சுவாமிகள் பிறந்த இந்த மடவிலாகத்தில் நானும் பிறந்திருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் பாலதேவராயர் சுவாமிகளுடைய திருவருளும் ஆருத்ர கபாலீஸ்வரர் மற்றும் பச்சோட்டாவுடையார் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். முருகர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.